அன்பு உறவுகளுக்கு வணக்கம். அன்பு மக்களே, புனித வாரத்துக்குள்ள நம்ம அடியெடுத்து வைத்து விட்டோம். ஒரு வருடத்தில் மிக மிக முக்கியமான நாட்கள் இந்த 7 நாட்கள் அப்படின்னு சொல்லி தெரியும். இந்த 7 நாட்கள்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கிறிஸ்தவர்களாகிய நம்ம எல்லோருமே அங்கங்கே தெரிந்து வைத்தாலும், திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் என்னென்ன ஆண்டவருடைய வாழ்க்கையில நடந்தது அப்படிங்கிறத சுருக்கமாக உங்களுக்கு முன்னாடி சொல்வதுதான் இந்த காணொளி. கண்டிப்பா இந்த காணொளி உங்களுடைய விசுவாச வாழ்க்கையை இன்னும் உற்சாகப்படுத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்த அந்த தேடல், அந்த அறிவை, அந்த அன்பை இன்னும் நமக்கு இந்த காணொளி அதிகப்படுத்தும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. காணொளிக்கு முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டும் பண்ணிக்கோங்க. அன்பு மக்களே, இந்த காலத்துல நிறைய விடயங்களை நம்ம இந்த சேனல் மூலமா பேசிக்கிட்டு இருக்கோம். தூயாவியனுடைய சத்தியத்தை, இறை வார்த்தையின் வல்லமையை, எல்லாத்துக்கும் மேல விவிலிய தேடலை சரியான விதத்துல மக்களுக்கு கொண்டு சேர்த்து கொண்டு இருக்கிறது நம்முடைய இந்த சேனல், ஃபாதர் வளன் அரசு அப்படிங்கிற அந்த சேனல். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆறுதல், ஒத்துழைப்பு, உங்களுடைய ஊக்கம் எப்பொழுதுமே எங்களுக்கு ஒரு பலமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்க மறந்துடாதுங்க. அன்பு மக்களே, இன்று இந்த இரவு நான் இப்போ இந்த காணொளி எடுத்துக்கொண்டிருப்பது ஏறக்குறைய ஞாயிற்றுக்கிழமை 11:30 மணி இரவு. இந்த இரவு நேரத்தில் அன்று இயேசு எங்க இருந்திருப்பார் அப்படிங்கிறதுல இருந்து நம்ம ஆரம்பிப்போம். குறிப்பாக இந்த குருத்தோலை ஞாயிறு இன்னைக்கு நம்ம கொண்டாடி இருக்கிறோம். பகல்ல கழுதையின் மீது வெற்றி பவனி செய்து ஆண்டவர் எருசலேம் நகருக்குள்ள நுழைந்தார். அதுக்கப்புறம் அவர் எங்க போனார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இன்று இரவு அவர் பெத்தானியாவில் இருக்கிற லாசர், மார்த்தா மரியா அவருடைய வீட்டில் அவர் தங்குகிறார். இப்ப அப்படியே திங்கட்கிழமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத இப்ப பார்க்க போறோம். திங்கட்கிழமை மீண்டும் காலையில எழுந்த பிறகு அவர் எருசலேமுக்கு செல்கிறார். எருசலேமுக்கு போற வழியில தான் அவர் காய்க்காத அந்த அத்தி மரத்தை சபிக்கிறார். இந்த அத்தி மரத்தை குறித்து மிக தெளிவான ஒரு பெரிய காணொளி, ஒரு முழு காணொளியே நம்முடைய சேனல்ல இருக்குது. நான் கீழே கமெண்ட்ஸ்ல அதை உங்களுக்காக பின் பண்றேன், பார்த்துக்கோங்க. இந்த அத்தி மரத்தை அவர் சபித்து விட்டு மீண்டும் எங்க போகிறார் அப்படின்னா, எருசலேம் தேவாலயத்திற்கு போகிறார். அந்த தேவாலயத்துல அவர் பயங்கரமா கோபப்பட்டு எல்லாரையும் அடிச்சு வெளியே காலி பண்றாரு. அங்கு ஒரு இறை வார்த்தை மிக தெளிவாக நிறைவேறுகிறது. அது என்ன இறை வார்த்தை அப்படின்னா, எரேமியா 7:11 கீழே இறை வார்த்தையை நான் கொடுக்கிறேன். அப்போ இந்த நாள் அப்படியாக நிறைவு பெறுகிறது. மீண்டுமாக அன்று இரவு அவர் தங்கியிருந்த அதே வீட்டிற்கு வந்து தங்குகிறார். இதுதான் திங்கட்கிழமை நிறைவுக்கு வருகிறது. செவ்வாய் காலையில எழுந்தவுடன் மீண்டுமாக அதே வழியில தான் அவர் எருசலேம் தேவாலயத்திற்கு போகிறார். அந்த தேவாலயத்துக்கு போற வழியில அதே அத்திமரத்தை பார்க்கிறாங்க. அத்திமரம் எப்படி இருக்கு? இப்போ பட்டு காஞ்சி போய் நிக்குது. அதை அவர் பயன்படுத்துகிறார். அவருடைய அந்த சொல்லிக் கொடுக்கும் ஒரு கருவியாக அதை பயன்படுத்தி மீண்டுமாக கடவுளினுடைய வல்லமை, நம்பிக்கையினுடைய பெரிய சக்தி, எல்லாத்துக்கும் மேல ஜெபம், இது எல்லாத்தையும் குறித்து அங்கு தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு அங்கிருந்து மீண்டுமாக அவர் எருசலேம் தேவாலயத்திற்கு போகிறார். தேவாலயத்துல போய் நிறைய நேரத்துல ஒரு பப்ளிக் டிஸ்கோர்ஸ், பொது மக்களோடு பேசுறது, சதிசேர்களோடு, பரிசேர்களோடு, மறைநூல் அறிஞர்களோடு பயங்கரமான ஒரு விவாதம், இதெல்லாமே நடக்குது. இதனுடைய நிறைவாக மத்தேயு 23வது பிரிவுல அவர் ஒரு 7 சாபங்களை இந்த நபர்களுக்கு எதிராக அவர் விடுக்கிறார் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. இதனுடைய தொடர்ச்சியாக இந்த ஆலயம், தேவாலயம் இடிக்கப்படும், அது கட்டப்படும் அப்படிங்கிறத குறித்தெல்லாம் இங்குதான் இந்த இடத்துல செவ்வாய்க்கிழமை தான் அவரு பேசுகிறார். அதுக்கப்புறமாக ஒலிவ மலைக்கு சென்று அங்கேயும் ஒரு பேருரை நிகழ்த்துகிறார். மீண்டுமாக அவர் பெத்தானியாக்கு வந்துருந்தார். இந்த நாள்ல தான், இந்த செவ்வாய் இரவு அன்றுதான் யூதாஸ் இஸ்காரியோத்து தலைமை குருவிடம் சென்று அந்த காசு பேசுறது, காட்டி கொடுத்தா நீங்க என்ன தருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறது எல்லாமே அந்த செவ்வாய் இரவு தான் நடக்கிறது. இது ஒரு ஸ்பை வெனஸ்டே என்று அழைக்கப்படுகிறது. திருச்சபை இது ஒரு இருளின் நாள் அப்படிங்கிறத கூட நம்முடைய பாரம்பரியத்துல இதை நம்ம பார்க்கிறோம். அன்பு மக்களே, செவ்வாய் திட்டம் போட்டு புதன்கிழமை யூதாசு அக்செப்ட் பண்றான். நான் கண்டிப்பா இதை செய்யறேன், எனக்கு 30 வெள்ளிக்காசு தாங்கன்னு சொல்லி. இந்த நிகழ்வு பழைய ஏற்பாட்டினுடைய ஒரு இறை வார்த்தையின் நிறைவாக ஒரு ப்ராபசி ஃபுல்ஃபில்ட் ஆகுது. அது எங்க அப்படின்னா, செக்காரியா புத்தகம் 11வது பிரிவு 12, 13வது இறை வார்த்தையின்படி யூதாசு 30 வெள்ளிக்காசுக்காக மீட்பரை காட்டி கொடுக்கிறார். இந்த நாள்லையும் ஆண்டவர் பெத்தானியால தான் இருந்திருக்கணும் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. ஏன்னா அவர் அங்க அன்னைக்கு வெளியே எங்கேயும் போன மாதிரி நமக்கு விவிலியத்துல எங்கேயுமே சொல்லப்படல. தன்னைத்தானே அவர் தயாரித்து கொண்டு இருந்திருப்பார் பாஸ்கா பண்டிகைக்காக அப்படின்னு சொல்லி தெரிகிறது. ஏன்னா ஒரு விடயம் அங்கு அரங்கேறி இருக்க வாய்ப்பு இருக்கு. அது என்ன அப்படின்னா, மரியா மிக அளவுக்கு அதிகமான விலை மதிப்புள்ள அந்த நறுமண தைலத்தை கொண்டு போய் ஆண்டவருடைய பாதத்தை கழுவுறாங்க இல்லையா, அந்த சைமன் தி லெப்பர், தொழில்நோயாளியான சைமன் அவருடைய வீட்டுல ஆண்டவர் இருக்கும் பொழுது இது நடந்திருக்கிறது. இது
எதனுடைய அடையாளமாக இருக்கிறது? ஆண்டவருக்கு இப்போ கூடிய சீக்கிரத்துல ஒரு பரியல் நடக்க போகுது. அது ஆண்டவரே அவர் தன்னுடைய வாயால சொல்லுவாரு. அது என்னைக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த புதன்கிழமையில மிக முக்கியமான கட்டத்துக்குள்ள இப்ப வரப்போறோம். அதான் மாண்டி தர்ஸ்டே, பெரிய வியாழன். இந்த பெரிய வியாழன் மாண்டி தர்ஸ்டே அப்படின்னு சொல்லி ஏன் அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம சுருக்கமா பார்க்கலாம். மாண்டி அப்படிங்கிற அந்த வார்த்தை மந்தாத்தும் அப்படிங்கிற லட்டின் வேர்ட்ல இருந்து வருது. மந்தாத்தும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கட்டளை, கமாண்ட்மெண்ட். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்க ஒரு அன்பு கட்டளையை கொடுக்கிறார். உங்களுக்கு தெரியும், 10 கட்டளையை பழைய ஏற்பாட்டுல இருந்து 10 கட்டளையை 2 கட்டளையா மாத்துறாரு நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அது 2 கட்டளை உங்களுக்கு நல்லா தெரியும். மீண்டுமாக யோவான் நற்செய்தி 13வது பிரிவில் அவர் அதை ஒரு கட்டளையாக மாத்துகிறார். அதான் த பெஸ்ட். அந்த ஒரு கட்டளையை நம்மளால செய்ய முடியுமா அப்படிங்கிற பல கேள்விகளை நம்ம வைக்கலாம். ஆனா அவர் என்ன சொல்றாரு? நீங்க இதை போல செய்யுங்கன்னு சொல்றாரு. இதே போல நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்கள் மற்றவர்களை அன்பு செய்யுங்கள். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ உன்னை அன்பு செய்யறது போல மற்றவரை அன்பு செய். ஆனா அங்க என்ன சொல்றாரு? நீ யாரை போலயும் நீ பின்பற்ற வேண்டாம். நான் எப்படி உன்னை அன்பு செய்கிறேனோ அதே போல நீ மற்றவரை அன்பு செய். பயங்கரமான டெப்த் இதுல இருக்கு. ஆழமான விசுவாசம், சத்தியம் இதுல இருக்கு. மக்கள் எத்தனை பேருக்கு இதை நீங்க இதுக்கு முன்னால கவனிச்சிருக்கீங்கன்னு தெரியல. உண்மையில சொல்லணும் அப்படின்னா இது சாத்தியமா இல்லையா அப்படிங்கிறத கீழே நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அப்போ இந்த மாண்டி தர்ஸ்டே அப்படிங்கிறது இதனுடைய மையத்திலிருந்து தான் வருகிறது. மிக முக்கியமான ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது, குறிப்பாக திருஅவை வரலாற்றில். ஏன்னா இன்றுதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கருணையை ஏற்படுத்துகிறார். இந்த உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பிசிக்கல் பிரசன்ஸ், ஸ்பிரிச்சுவல் பிரசன்ஸ் எல்லாத்தையும் நம்மகிட்ட விட்டுட்டு போன அந்த நற்கருணையை அவர் ஏற்படுத்தியது இன்றுதான். அதே நாள்ல அந்த லாஸ்ட் சப்பர்ல குருத்துவத்தை ஏற்படுத்துறாரு. இன்னைக்கு அந்த குருத்துவம், அந்த நற்கருணையினாலதான் இன்று உலகம் முழுவதும் நம்முடைய கிறிஸ்தவம் பரவி இருக்கிறது. கிறிஸ்தவம் போய் சேர்ந்திருக்கிறது. கிறிஸ்தவத்தினுடைய அந்த எசன்ஸ் இந்த நற்கருணையிலையும் இந்த குருத்துவத்துல தான் அடங்கி இருக்கிறது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா மிகையாகாது. அப்ப இது ஆரம்பிக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது எங்க அப்படின்னா இந்த புனித வியாழன்ல தான். இந்த புனித வியாழன் அன்று தான் ஒரு பெரிய பிரேயர், குறிப்பாக யோவான் நற்செய்தி 17வது பிரிவுல இருக்கிற அந்த குருத்துவ ஜெபத்தை அவர் அங்கதான் சொல்றார். குருத்துவ ஜெபத்தை சொல்லிக்கிட்டு மட்டும் இல்ல, அடுத்து பின்னால் அவரை நம்பக்கூடியவங்க எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் தந்தையே அப்படின்னு சொல்லிட்டு ஏறக்குறைய ஒரு அழுகிற குரல்ல, அந்த டோனை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படிதான் ஆண்டவர் அந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார். ரொம்ப முக்கியமானது ஒண்ணு இங்க இருக்குது. என்னது? பாதம் கழுவும் சடங்கு. நான் உங்களுக்கு பணிவிடை செய்வதற்கு தான் வந்தேன், பணிவிடை ஏற்பதற்கு அல்ல அப்படிங்கிறத அங்க தெளிவுபடுத்துறாரு நம்ம ஆண்டவர். இதே இரவுல தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன ஒருத்தன் என் பந்தியில அமர்ந்திருப்பவனை என்னை காட்டி கொடுப்பான் அப்படிங்கிற அந்த விடயத்தையும் முன்கூட்டியே அறிவிக்கிறாரு. 2வது, என் கூட இருக்கிறவனே சேவல் கூவதற்கு முன்பாடி 3 முறை என்ன மறுதளிப்பான் அப்படின்னு இங்கதான் சொல்றாரு. இங்க முடிச்ச பிறகுதான் இந்த லாஸ்ட் சப்பர் முடிச்ச அன்னைக்கு வியாழக்கிழமை இரவு எல்லாரும் கெத்செமனி தோட்டத்துக்கு போறாங்க. போய் ஆண்டவர் தனியா ஜெபிக்கிறாரு. ஜெபத்துல அவர் இந்த துன்ப கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றிவிடும் ஆண்டவரே, முடிந்தால் ஆனா என்னுடைய திருவுளம் அல்ல, உம்முடைய திருவுளப்படி அது நடக்கட்டும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துகிறார். அதே வேளையில சீடர்கள்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. கடிந்து கொள்கிறார். நீங்க சோதனையில் விழாமல் இருக்க ஜெபியுங்கள் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாரு. ஒரு மணி நேரம் எனக்காக ஜெபிக்க முடியாதா, என் கூட ஜெபிக்க கூடாதா அப்படிங்கிற அந்த ஏக்கத்தெல்லாம் ஆண்டவர் அன்னைக்கு தான் வெளிப்படுத்துறாரு. அன்று வியாழக்கிழமை இரவே யூதாஸ் படைவீரர்களோடு வந்து இயேசுவை முத்தமிட்டு காட்டி கொடுக்கிறான். அப்போ கூட ஆண்டவர் என்ன சொல்றாரு? நண்பா அப்படின்னு சொல்லி தான் அழைக்கிறாரு. அவனும் ரபி அப்படின்னு சொல்லி தான் அழைக்கிறாப்புல. இதெல்லாம் பயங்கரமா நம்முடைய வாழ்க்கையில அரங்கேறி கொண்டு இருப்பது. நம்ம கூட இருக்கிறவங்களையும் நம்மளை காட்டி கொடுக்கிறது, நம்ம கூட இருக்கிறவங்களே கடைசி வரைக்கும் நம்ம கூடயே இருந்து நமக்கு குழி பறிக்கிறது, நம்ம முதுகுல குத்துறது, நம்மளை தெரியாது அப்படின்னு சொல்லி மறுதளிப்பது, எல்லாத்தையும் ஆண்டவர் ரொம்ப தெளிவா நம்முடைய வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் விட ஒருபடி மேல போய் அனுபவித்துட்டு தான் போறாரு. அதனால நான் எப்பொழுதுமே சொல்வேன், நம்முடைய உணர்வுகளை, உணர்ச்சிகளை வேற எந்த கடவுளாலும் இந்த உலகத்துல புரிந்து கொள்ள முடியாது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தவிர. ஏன்னா அவர் மனிதனாக வாழ்ந்தார். மனிதன் இன்று நம்ம படுகிற எல்லா கஷ்டத்தையும் அவர் ஆல்ரெடி பட்டுட்டு போயிட்டார். அதனால நான் இன்னைக்கு துரோகத்தால வீழ்த்தப்பட்டிருக்கிறேன், முதுகுல குத்தப்பட்டிருக்கிறேன், கூட இருக்கிறவன் என்னை குழி பறிச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி நான் யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? வேற எந்த கடவுள்கிட்டையும் போய் சொல்ல முடியாது. ஆனா நம்முடைய கடவுள்கிட்ட, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிட்ட அதை உங்களால மனதார அறிக்கையிட முடியும். அவர் உங்களை மீட்டெடுப்பார். காரணம், அவர் அதை கடந்து வந்தவர், அவர் அதை அனுபவித்தவர் அப்படிங்கிறத அந்த நேரத்தில் நான் பதிவு செய்து கொள்கிறேன். அன்பு மக்களை, இங்கு யூதாஸ் காட்டி கொடுத்த பிறகு எங்க போறாங்க அப்படின்னா, இரவோடு இரவாக கயப்பாஸ் என்ற தலைமை குருவிடம் அவர்கள் அழைத்து செல்கிறாங்க. அங்கு ஒரு விசாரணை நடக்கிறது. இது எல்லாமே வியாழக்கிழமை நடைபெறுகிறது. அன்பு மக்களை, அங்கிருந்து நம்ம பெரிய வெள்ளிக்குள்ள கடந்து போகிறோம்.
பெரிய வெள்ளிக்கிழமை என்ன நடந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு போய் அங்கு அறையப்பட்டு கொல்லப்படுகிறார். இதுதான் நமக்கு தெரியும். ஆனாலும் காலையில இருந்தே என்ன நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிந்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும். இரவு கைப்பாஸ்ட கொண்டு போறாங்க. அங்கிருந்து நேரே தலைமைச் சங்கத்துக்கு விடிய காலமே பொழுது விடிவதற்கு முன்பே தலைமைச் சங்கத்துக்கு கொண்டு போறாங்க. தலைமைச் சங்கத்துல இருந்து பிலாத்துட்ட கொண்டு போறாங்க. பிலாத்துட்ட இருந்து ஏரோது அந்திப்பாஸ் அவரிடம் கொண்டு போறாங்க. எல்லாருமே பாக்குறாங்க, இவர்கிட்ட குற்றமே இல்லையப்பா, ஏன்பா இவரை கொல்லணும் அப்படின்னு சொல்லி இவரை விடுவிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா கூட்டம் இதே கூட்டம் தான். ஞாயிற்றுக்கிழமை என்ன சொல்லுச்சு? ஓசானா ஓசானா, தாவீதின் அரசனுக்கு ஓசானா அப்படின்னு சொன்ன கூட்டம் இங்க அவனை சிலுவையில் அறையுங்கள், சிலுவையில் அறையுங்கள் என்று கத்துகிறது அப்படிங்கிறத நம்மளால பார்க்கிறோம். இந்த ஒரு பொலிட்டிக்கல் பிரஷர் காரணமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீண்டுமாக பிலாத்திட்ட கொண்டு போடப்படுறாரு. பிலாத்திட்ட இருந்து அவர் என்ன செய்யப்படுறாரு? சாவுக்கு கையளிக்கப்படுகிறார். பிலாத்தும் தன்னுடைய கையை கழுவுறான். ஏன்னா இது ஒரு நீதிமான், இவர்கிட்ட நான் குற்றமே காணல, இவரை நான் கொல்லதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, இந்த பழியை என் மீதும் என்னுடைய பிள்ளைகள் மீதும் போட்டு விடாதுங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த ஒரு கையை கழுவி அங்கு ஆண்டவரை கையளிக்கிறார்கள். அங்கிருந்து ரோமன் படை வீரர்களாக ரொம்ப கேவலமாக காரி உமிழப்படுகிறார், சாட்டையால் அடிக்கப்படுகிறார், முள்முடி சூட்டப்படுகிறது, இரத்த வெள்ளத்தோடு சிலுவை அவர் மீது சுமத்தப்படுகிறது. அங்கிருந்து அவர் கொல்கத்தா நோக்கி பயணிக்கிறார், பாரமான சிலுவையை தூக்கி கொண்டு. அங்கு ஏறக்குறைய 9 மணிக்கு பைபிள் இது சொல்லப்பட்டிருக்கிறது, குறிப்பாக மார்க் நற்செய்தியில 9 மணிக்கு அவருடைய சிலுவையில அறையிறாங்க. ஏறக்குறைய 3 மணி வரைக்கும் அவர் சிலுவையில தொங்கிக்கிட்டே இருக்கார். 6 மணி நேரம். அந்த சிலுவையும் ரொம்ப பாலிஷ் பண்ண சிலுவைலாம் இல்லை, சொரசொரப்பான சிலுவை தான். உடம்பு ஃபுல்லா புண்ணு, இரத்த காயங்கள், அப்படியே இரத்த வெள்ளத்துல கிடக்கிறாரு. கொஞ்சம் அங்கங்க அசைஞ்சா கூட அந்த சிலுவையில இருக்கிற அந்த சிராய்ப்புகள் குத்தும். அது எல்லாத்தையும் தாங்கிட்டு அங்க தொங்கிட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்துலையும் ஒரு 7 வார்த்தைகளை பேசுறாரு. உங்களுக்கு அது தெரியும். அதை குறித்து நீங்க கேட்டீங்க அப்படின்னா இன்னொரு காணொலியை நம்ம தெளிவாக போடலாம். அந்த 7 வார்த்தைகளை சொல்றது மட்டும் இல்லை, மேல இருந்து திரும்பியும் ஆண்டவரே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று கீழே தனக்கு எதிராக வேலை செய்த சதி செய்த எல்லாரையும் ஆண்டவர் மன்னிக்கிறார். அங்க இருக்கிறார் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அன்பு மக்களே, அதே இடத்துல இருந்து மேல உயரத்துல சிலுவையில கையை விரிச்சிட்டு கத்துறார். என்ன கத்துறார் தெரியுமா? இதோ உன்னுடைய தாய், இதோ உன்னுடைய மகன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் உள்ள எல்லா கிறிஸ்தவர்களையும் அந்த தாய்க்கு அவர் சமர்ப்பிக்கிறார். அந்த தாய் தான் உங்களுக்கு தாய் அப்படிங்கிறத அவர் அங்கு விட்டு செல்கிறார். ஒரு மகன் கடைசி நேரத்துல சொன்ன அந்த வார்த்தைகள் எவ்வளவுக்குள்ள வலி இருக்கும், வேதனை இருக்கும். ஆனாலும் அங்கு அவர் தன்னுடைய தாயை கிறிஸ்தவ எல்லாத்துக்கும் தாயாக மாற்றுகிறார். அப்படின்னா இதை நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். இதை குறித்து இன்னும் நிறைய நம்ம பேசலாம். ஏன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க அங்கு கூட அவர் ஸ்திரீ தான் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே இன்னொரு காணொலியில் நான் அதை பற்றி பேசியிருக்கிறேன். இருந்தாலும் இன்னொரு நேரம் நம்ம முடிந்தால் அதை குறித்து பேசுவோம். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாகும் போது கூட தன்னுடைய தாயை தன்னுடைய அன்பு சீடரிடம் ஒப்படைத்து விட்டு சாகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது எல்லாமே பைபிளை நீங்க தொடர்ந்து படிச்சீங்கன்னா அதனுடைய அந்த இறையில் நமக்கு புரியும், அதனுடைய வெளிப்படுத்துதல் சத்தியம் நமக்கு புரியும். அன்பு மக்களே, சரி, இங்க இருந்து அவர் அப்படியே கடைசி என்ன சொல்றாரு? தன்னுடைய உயிரை முடிக்கிறார். தந்தையே, என்னுடைய ஆவியை உங்களுடைய கரங்களில் நான் ஒப்படைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவர் இறக்கிறார். உண்மைகளை இப்படி பெரிய வெள்ளி நிறைவு பெறுகிறது. அன்று உடனடியாக அவருடைய உடல் இறக்கப்பட்டு அன்னை மரியாவினுடைய மடியில் வைக்கப்படுகிறது. இது எல்லாத்துக்குமே பல இறையியல் பின்னணிகள் உண்டு. நம்ம அதெல்லாம் குறித்து இப்ப நம்ம பேசல. இந்த நல்ல நிக்கோதேமு உள்ள வராரு. ஜோசப் ஆப் அரிமத்தேயா அவருடைய கல்லறையில தான் அடக்க நிகழ்வுகள் எல்லாம் நடக்கிறது. இதே நாள்ல வெள்ளிக்கிழமை ஆண்டவர் இறந்த அதே நாள்ல யூதாசும் என்ன செய்யறான்? தற்கொலை பண்ணி சாகிறான் அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. யூதாஸ் தற்கொலை பண்ணது நமக்கு தெரியும், ஆனா அது வெள்ளிக்கிழமை தான் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம தெளிவுபடுத்துகிறோம். புனித சனி, ஆண்டவருடைய அடக்கம் எல்லாம் நிறைவு பெற்ற பிறகு பரிசேயர்களுடைய வேண்டுதலின்படி ரோமை காவலர்கள் கல்லறையை காவல் கற்கிறார்கள். அந்த நாள் முழுவதும் அமைதி. அதனாலதான் இன்று நம்முடைய ஆலயங்கள்ல சனிக்கிழமை எந்த சடங்குகளும் நடைபெறாது. நம்ம அமைதியில மட்டும்தான் ஆண்டவருடைய இறப்பை குறித்து தியானித்து கொண்டிருப்போம். தியானிக்கிறது மட்டும் இல்லை, we are also waiting. எதுக்கு? ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலுக்கு. அதனால இது ஒரு அமைதி மற்றும் காத்திருத்தல், அதற்கான ஒரு நேரம். அந்த அமைதி காத்திருத்தல் என்பது எப்போ மேல வருது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். மறுநாள் உயிர்ப்பு பெருவிழா, உயிர்ப்பு ஞாயிறு. சாவையும் பாவத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வென்று விட்டார் அப்படிங்கிறத அந்த உலகத்துக்கு அறிக்கையிட்ட நாள் தான் இந்த உயிர்ப்பு நாள் அப்படிங்கிறத நம்ம மறந்து விடக்கூடாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்போ உயிர்த்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பொழுது விடிவதற்கு முன்பாகவே அவர் அங்கு உயிர்த்து விடுகிறார்.
முதல் முறையாக அவர் மரிய மகதலேனுக்கு காட்சி கொடுக்கிறார். அதற்கு பிறகு 2 பெண்கள் அங்கு வராங்க. அவருடைய அந்த பரியல் விடயங்கள்லாம் நிறைவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில நறுமண தைலங்கள்லாம் கொண்டு வராங்க. அவங்களுக்கு காட்சி கொடுக்கிறாரு. அதுக்கப்புறமா எம்மாவு சீடர்களுக்கு காட்சி கொடுக்கிறாரு. அதுக்கப்புறமா பேதுருவுக்கு காட்சி கொடுக்கிறாரு. அதுக்கப்புறமா வியப்பாக இருந்த எல்லாரும் அங்க இருக்கிறாங்க. அந்த சீடர்கள் எல்லார் மத்தியிலையும் போய் காட்சி கொடுக்கிறார். ஒரு ஆள் இல்ல, நம்முடைய ஆளு, நம்முடைய பாதுகாவலர், இந்தியாவினுடைய பாதுகாவலர் புனித தோமையார் இல்ல. அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்த அன்னைக்கே இப்படியாக பல இடங்களில் அவர் காட்சி கொடுக்கிறார். அது எல்லாமே அன்று ஞாயிற்றுக்கிழமையே நடைபெறுகிறது அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. அன்பு மக்களே, இந்த 7 நாட்களும் நமக்கு என்ன செய்தியை சொல்கிறது அப்படிங்கிறதோடு இந்த காணொலியை முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல் செய்தி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் மெசியா, உலகத்தினுடைய மீட்பர், இறை மகன் அப்படிங்கிறத நமக்கு மிக தெளிவாக எடுத்து எம்புகிறது. இரண்டாவது செய்தி, இந்த 7 நாட்கள்ல முதல்ல பாத்தீங்க அப்படின்னா பயங்கர ஆர்ப்பரிப்பு, வெற்றி. மக்கள் எல்லாரும் தங்களுக்கு மேலிருந்த ஆடைகளை கலத்தி ஆண்டவருக்காக கீழே விரிக்கிறாங்க. எல்லாரும் கரங்கள்ல இருந்த ஓலைகள், அந்த இலை தலைகள் எல்லாத்தையும் எடுத்து ஓசானா ஓசானா என்று கத்துறாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் ஒரு அரசனை போல மணிமகுடம் மட்டும்தான் தலையில வைக்கல, ஆனா ஒரு அரசனை போல அவர் பவனி வருகிறார் கூட்டத்துல. திடீர்னு நீங்க பாத்தீங்கன்னா அந்த அட்மாஸ்பியர் அப்படியே மாறுது. ஓசானா ஓசனான்னு சொல்லி கத்துனவங்க எல்லாரும் அவனை சிலுவையில் அறையுங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. எல்லாரும் துணியை விரிச்சு அவருக்காக தன்னுடைய ஆடைகளை இழந்தவர்கள் எல்லாரும் கடைசி கட்டத்துல அவர் போட்டிருந்த அந்த ஒரே ஆடை, அந்த ஒரே ஆடையும் எடுத்து அதை 4 துண்டா பிரிச்சு சீட்டு குலுக்கி போட்டு பிரிச்சு எடுக்கிறாங்க. எத்தனையோ பேருக்கு சொல்றாரு, நான் உங்களுக்கு வாழ்வளிக்கும் நீரை தருவேன், என்னுடைய தண்ணீரை குடிப்பவன் ஒரு நாளும் தாகம் எடுக்க மாட்டான்னு சொல்றாரு. கடைசி நான் தாகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது அந்த கசப்பு காடியை கொடுத்து அவரை எள்ளி நகையாடுறாங்க. இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 7 நாட்களுக்குள்ள அவ்வளவு விடயங்கள், அவ்வளவு ஒரு ஏற்றம் இறக்கம், பயங்கர வெற்றி, திடீர்னு தூக்கி தூர போடுறாங்க, பயங்கரமான ஆதரவு, திடீர்னு பார்த்தா நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் கடந்து வராரு. கடந்து வந்து தந்தையின் திருவுளமனை ஏற்றுக்கொண்டதுனால அந்த கடைசி நாள்ல, குறிப்பாக பாடுகள் பட்ட 3வது நாள்ல அவர் உயிர் தெழுகிறார். பாடுகள் இல்லாம உயிர்ப்பு இல்லை, விமர்சனம் இல்லாம வெற்றி இல்லை, வெயர்மை இல்லாம விளையாட்டுல ஒரு நாளும் நமக்கு கப்பு இல்லை. அதனால அன்பு மக்களே, இந்த 7 நாளும் நம்முடைய வாழ்க்கைக்கு நிறைய பாடங்களை கற்றுத்தருகிறது. இந்த 7 நாட்களையும் நம்ம பயனுள்ள விதத்தில் ஆண்டவருடைய பாடுகளோடு நம்ம இணைத்துக் கொள்வோம். ஆண்டவர் பெற்ற அந்த ஞானத்தை நாமும் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் பெற்ற அந்த ஆசீர்வாதத்தை நாமும் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவருடைய அருளை, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாமும் கேட்டு நம்முடைய பிள்ளைகளுக்கும் அதை கடத்துவோம். அன்பு மக்கள், இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்து அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க. குறிப்பா உங்களுடைய குடும்ப குழுக்களோடு, நண்பர் குழுக்களோடு இந்த காணொளியை பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைவரும் இணைந்திருப்போம், விழித்திருப்போம், ஜெபித்திருப்போம். அருள் நிறைந்த புனிதமான வாரத்தை சரியாக பயன்படுத்திட உங்களை கேட்டுக்கொள்கிறேன். God bless you.